ஜப்பானில் ஃபோன் எவ்வளோ இருக்கும், என்ன விலையில் இருக்கும், ஐஃபோன் என்ன விலையில் இருக்கும், என்னென்ன ஜிபி என்னென்ன விலையில் இருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க தானே. அவங்களுக்காக இது வந்து ஐஃபோனில் 16 ப்ரோ மேக்ஸ். ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ் வந்து 2,24,800 ஜப்பானியஸ் யென், 256 ஜிபி. இது ஒவ்வொரு இதுக்கும் கூடும் பாருங்கள். அது உங்களுக்கு ஜிபிக்கு ஏற்ற மாதிரி. சாதாரணமான விலை வந்து 2,24,000. அதோட 16 ப்ரோ வந்து 1,81,800 ஜப்பானியஸ் யென் 16 ப்ரோ. 16 ப்ளஸ் வந்து 1,58,800 ஜப்பானியஸ் யென், 128 ஜிபி. அது ஒவ்வொரு ஜிபி கணக்கில் மாறும். எல்லா ஐஃபோனும் இருக்குது இதில். 16 ஐஃபோன் 16 28 ஜிபி, 128 ஜிபி, 1,41,700 ஜப்பானியஸ் யென். இதில் வச்சு நீங்கள் பார்க்கலாம் நம்ம ஏரியாவில் எவ்வளோ விலை இருக்குது, ஜப்பானில் எவ்வளோ விலை இருக்குதுன்னு சொல்லி. ஐஃபோன் 14 இருக்குது, அதே 1,20,000 ஜப்பானியஸ் யென், 128 ஜிபி பாருங்கள். இதில் இருக்கிற ஃபோன் எல்லாமே வந்து ஒப்போ ஃபோன். இந்த ஃபோன் வந்து 41,000 ஜப்பானியஸ் யென், 80,000 கிட்டத்தட்ட என்னுடைய இலங்கை ரூபாவில். ஐஃபோனில் விலை எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க தானே. இப்போ சரியாக நம்ம ஏரியாவில் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள் என்ன விலை இங்கேயும் அங்கேயும் சரியாக இருக்கா, இல்லை இங்கே குறையாக இருக்கா அங்கே கூட இருக்கா. கூகுள் பிக்சல் ஃபோனோட விலை பார்ப்போமாங்க. இது வந்து கூகுள் பிக்சல் 8A விலை இதில் போட்டுருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறுது. 84,000, 77,000, 80,000 ஒவ்வொரு அளவை பொறுத்து மாறுது விலைகள். ஒவ்வொரு ஃபோனோட விலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ஜிபி கணக்கு மாற்றுவோம். அதுதான் ரேம்ட அளவு மாறும்போது ஃபோனோட விலையும் மாறுது. இது வந்து கூகுள் பிக்சல் 9 ப்ரோ எக்ஸ்எல். இதுண்ட விலை பாருங்கள் 2 லட்சம். கூகுள் பிக்சலும் வந்து நல்ல ஃபோன். கூகுள் பிக்சலுண்ட கேமரா தான் வந்து நல்ல கேமரான்னு சொல்லுவாங்க. இது கூகுள் பிக்சல் 9 ப்ரோ. நல்லாயிருக்கு, நல்ல ஷார்ப்பாக இருக்குது, நல்ல டச்செல்லாம் பயங்கர ஸ்பீடாக இருக்குது. இதுண்ட விலை 3,94,000 பாருங்கள். 256 ஜிபி.